Good morning students, I am Ramesh, Department of Mathematics, 11th Standard, Volume 2, Chapter 10, வகைநுண் கணிதம், வகைமை மற்றும் வகையிடல் முறைகள், Differentiability and Method of Differentiation. போன கிளாஸில் பார்த்தது 10.3ல் 6th சம்லேருந்து பார்த்தோம். y is equal to sin e power x. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy by dx கிடைக்கும். dy by dx equal to sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. இங்கே எக்ஸுக்கு பதிலாக e power x இருக்குது, e power x அப்படியே எடுத்துக்கலாம், cos e power x. இந்த e power x அதாவது x இருந்துச்சு, sin x மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos xன்னு எடுத்துருக்கலாம். பட் இங்கே sin e power x இருக்குது. ஸோ அதனால் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு. பட் எக்ஸ் இல்லாமல் அதை தவிர e power x இருக்குது, அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், d by dx ஆஃப் e power x. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் வரும். அந்த e power x முன்னாடி எடுத்துடலாம். ஸோ e power x into cos e power x. அதே போல் f of x அதாவது y is equal to x cube plus 4x whole power 7 இருக்குது. இதில் வந்து நம்ம x power n ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா x power n into x power n minus 1 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 into x cube plus 4x whole power 6 d by dx of x cube plus 4x. அதாவது இதுலேயும் x power n ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம், n into x power n minus 1. இப்போ என்னோட வேல்யூ 7, 7 into xோட வேல்யூ x cube plus 4x ஹோல் பவர் 7 minus 1 அப்படின்றது நமக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ இது x இல்லாமல் x cube plus 4xஆக இருக்குது, அதை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா x power n ஃபார்முலா தான், 3 into x power 3 minus 1 அப்படின்றது வரும். இப்போ நமக்கு 3x² வரும். அது இல்லாமல் 4x இருக்குது, அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 4 மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 10.3ல் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் இருக்குது. h of t t minus 1 by t whole power 3 by 2 இருக்குது. இதுவும் x power n ஃபார்முலா தான். cube root of 1 plus tan t. இந்த cube root of 1 plus tan t எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 plus tan t whole power 1 by 3ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி y equal to cos of a cube plus x cube. cos of a cube plus x cube அப்படின்னா cos ஃபங்க்ஷன், காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. எக்ஸை தவிர வேறு எதாவது இருந்தால் அதை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா a cube plus x cube இருக்குது, அதை நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அடுத்தது e power minus mx. ஸோ அந்த மாதிரி 12, 13, 14, 17 அப்புறம் 20 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட்டாக 20 கொஷின் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய 21வது பார்க்குறோம். y is equal to root of 1 plus 2 tan x. ஸோ இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. இதில் 1 plus 2 tan x அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம், இதை 1 plus 2 tan x ஹோல் பவர் 1 by 2 அப்படின்னு எழுதலாம்.
இந்த ரூட்டுங்கிறத ஹோல் பவர் 1/2 எடுத்துக்கலாம். இதை இந்த 1 + 2 tan x ஹோல் பவர் 1/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 1/2 இன்ட்டு 1 + 2 tan x ஹோல் பவர் 1/2 - 1 அப்படின்னு வரும். இப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம்னா -1/2 கிடைக்கும். ஸோ பவரில் மைனஸ் இருந்தால் அதை கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வரப்போ 1/2 இன்ட்டு 1 + 2 tan x ஹோல் பவர் 1/2ன்னு வரும். இந்த 1/2வை நம்ம 1/2 √1 + 2 tan xன்னு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த 1 + 2 tan x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அப்படி காமிக்கிறப்ப நமக்கு 1ன்றது 0 ஆகிடும். 2 tan x அப்படிங்கிறது 2 × sec² x 2 × sec² x. ஸோ இதில் நம்ம 2 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 கேன்சல் ஆகிடும். sec² x √1 + 2 tan x அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 22வது கொஸ்டின். y = sin³ x + cos³ x. ஸோ ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு dy/dx கிடைக்கும். sin³ x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இதை x⁴n ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 3sin² x இன்ட்டு sin x தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதேமாதிரி cos³ x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3cos² x வரும் இன்ட்டு d/dx ஆஃப் cos x வரும். ஸோ இதிலேருந்து நம்ம இந்த sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா cos x கிடைக்குது. இந்த இடத்துல cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x கிடைக்குது. இதிலேருந்து நம்ம வெளியே எடுக்கக்கூடியது 3sin x இன்ட்டு cos x. இது ரெண்டு வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ரிமைனிங் இங்கே 3sin x இதிலேருந்து sin x cos x வெளியில் எடுத்தோம்னா நமக்கு ரிமைனிங் இங்கே sin x மட்டும் இருக்கும், இங்கே cos x மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 23வது கொஸ்டின். y = sin² of cos kx. y = sin² of cos kx. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப sin² வந்து அதை x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2 × sin of cos kx பவரில் 1 மட்டும் வரும். இந்த sin cos of kx தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல 2 sin cos kx இன்ட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos of cos kx d/dx ஆஃப் cos kx தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ 2 sin of cos kx இன்ட்டு cos of cos kx மைனஸ் இந்த cos kx டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா -sin kx வரும். இந்த kx தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் k கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு மைனஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது sin kx இன்ட்டு sin² sin² 2 இருக்குது. sin of 2 cos kx இருக்குது. sin of 2 cos kx. அடுத்தது 24வது கொஸ்டின். y = 1 + cos² x ஹோல் பவர் 6. இதுவும் x⁴n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 6 × 1 + cos² x இன்ட்டு d/dx ஆஃப் 1 + cos² x. இதிலிருந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 வந்து 0 ஆகிடும். இது 2 cos x d/dx ஆஃப் cos x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -sin x. ஸோ இந்த மைனஸ் நம்ம வெளியில் எடுத்து எழுதிக்கலாம்.
minus 6 into 1 plus cos square x whole power 5 into 2 sin x cos x formula sin 2x. அடுத்ததாக பார்க்கக்கூடியது 25வது கொஸ்டின் y equal to e power 3x by 1 plus e power x. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா u by v ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். மேலே e power 3x வந்து uன்னு எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய வேல்யூ 1 plus e power x வந்து vன்னு எடுத்துக்கலாம். ஃபார்முலா நமக்கு vu dash minus uv dash by v ஸ்கொயர் அதான் ஃபார்முலா. இந்த u daஷ்ன்றது du by dx ஆகும், v daஷ்ன்றது dv by dxன்றதும் சமமாக இருக்கும். u dash அப்படிங்கிறது du by dx, v dash அப்படிங்கிறது dv by dx. ஸோ இதை நம்ம ஷார்ட்டாக இப்படி கூட நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இப்போ இதிலேருந்து vu daஷ்ன்றது இது v எடுத்துக்கிட்டோம், u daஷ்ன்றது e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ண e power x தான். அதை தனியாக இந்த 3x மட்டும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். மைனஸ் u வச்சுட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். uன்றது e power 3x, vங்கிறது 1 plus e power x. ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x தான் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை v ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். வியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3 மட்டும் வரும். இந்த 3 நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். 3 into e power 3x 1 plus e power x minus e power x e power 3x by v ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இதில் e power 3x காமனாக வெளியில் எடுத்துக்கிறோம். இப்போ எடுக்கிறப்ப நமக்கு 3 plus 3 e power x minus e power x by 1 plus e power x whole square. இதிலேருந்து நமக்கு 3, அதாவது 3 e power xலேருந்து ஒரு e power x மைனஸ் பண்ணுறோம்னா 2 e power x கிடைக்கும். இப்போ 3 plus 2 e power x by 1 plus e power x whole square equal to இப்போ e power 3x உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அல்லது நம்ம இப்படியே கூட ஆன்சர் சொல்லலாம். e power 3x உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர். அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது 27வது கொஸ்டின். 26 அடுத்ததாக இருக்குது. ஸோ y equal to e power x cos x, y equal to e power x cos x. இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா dy by dx equal to e power x into cos x. இந்த e power xனால் e power x தான் வரும். அதை தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா அந்த எக்ஸு காஸ் எக்ஸை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸை வச்சுட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு மைனஸ் எக்ஸு சைன் எக்ஸ்னு வரும். காஸ் எக்ஸை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ஆகிடும். இப்போ நமக்கு காஸ் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இதிலேருந்து காஸ் எக்ஸை மாற்றி எழுதணும் அப்படின்னா மைனஸ் சைன் எக்ஸ் இந்த சைடு எழுதலாம். இப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய 26, அதாவது ரூட் ஆஃப் y equal to root of x plus root x. இதை நம்ம தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் அதே தான் வரும். என்னென்னா இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x plus root x whole power 1/2ன்னு எழுதலாம். இப்போ நம்ம இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு 1/2 root of x plus root xன்னு கிடைக்கும். அது இல்லாமல் இதை தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/2 root xன்றது தெரியும். ஸோ இதிலேருந்து 1/2 into root of x plus root x இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 2 root x plus 1/2 root xன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4 root x into root of x plus root x. மேலே நியூமரேட்டரில் 2 root x plus 1 அது மட்டும் நமக்கு கிடைக்கும்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 29வது கொஸ்டின். y is equal to sin of tan of root sin x. y is equal to sin tan of root of sin x. இதுக்கும் நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ சைன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு காஸ் எக்ஸுன்றது தெரியும். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் இது ஃபுல்லாகவே எக்ஸ்னு வச்சுக்கிறோம். இப்போ எக்ஸை தவிர வேறு ஏதாவது இருந்ததுன்னா அது தனியாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதுதான் இது. இப்போ tan எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு. tan எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு. எக்ஸுன்றது ரூட் ஆஃப் சைன் எக்ஸு. ஸோ இது சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸு. இந்த சீக்கன் ஸ்கொயர்டு எக்ஸில் எக்ஸுங்கிறது ரூட் சைன் எக்ஸாக இருக்குது. அதையும் நம்ம தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும். இப்போ இது அப்படியே வந்துடும், இதுவும் அப்படியே வந்துடும். அதுக்கடுத்து ரூட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1/2 ரூட் சைன் எக்ஸ் கிடைக்குது. அதாவது சைன் எக்ஸ் ஹோல் பவர் 1/2ன்னு கிடைக்கும். அதை நம்ம எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நமக்கு 1/2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இதில் இந்த சைன் எக்ஸை மறுபடியும் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு மைனஸ் காஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும் ஃபைனலாக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 30வது கொஸ்டின். y is equal to sin inverse of 1 minus x square by 1 plus x square. ஸோ இதிலேருந்து நம்ம ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx கிடைக்கும். sin inverse x ஃபார்மா 1/1 root of 1 minus x square. சைடில் எழுதிக்கலாம். sin inverse x equal to sin inverse x equal to 1/root of 1 minus x square அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/root of 1 minus இது வந்து எக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்து இது இந்த எக்ஸு தவிர எதாக இருந்தால் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடியது. அடுத்தது இதில் நமக்கு வரக்கூடியது இது வந்து நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணி கீழே டினாமினேட்டர் மேலே வந்துடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மேலே வந்துடும். அதான் அந்த 1 plus x square root of 1 plus x square the whole square minus 1 minus x square the whole square into இதில் u by v ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். u by v ஃபார்முலா வியை வச்சுட்டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். மைனஸ் u வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் டிவைடட் பை v ஸ்கொயர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இதில் வரக்கூடியது 2 into minus x minus x cube minus x plus x cube. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு minus 2x மட்டும் இந்த இடத்துல கிடைக்குது. minus 2x 2 into minus 2x. ஸோ இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1/root of 4x square மட்டும் கிடைக்கும். ஸோ அதுக்கு ரூட் எடுத்தோம்னா 1/2x இன்ட்டு 2 into minus 2x by 1 plus x square. ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது minus 2/1 plus x square minus 2/1 plus x square. ஸோ இதுதான் 10.3ல் இருக்கக்கூடிய சம்ஸு. ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக முக்கியமான சம்மு நல்லா எழுதி பாருங்கள். இது பார்த்தா நல்லா புரியும். ஸோ எதையும் மிஸ் பண்ணாதீங்க இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும்.
இதில் நமக்கு முக்கியமானது இந்த ஃபார்முலா, வகையிடல் விதிகள் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி டெய்லியும் படித்து பாருங்கள். அதாவது dy by dx of u plus or minus v equal to du by dx plus or minus dv by dx, d by dx of u dv by dx plus v du by dx. அடுத்தது அதே மாதிரி தேர்ட் ஃபார்முலா d by dx of u by v equal to v into du by dx minus u into dv by dx by v square. அதே மாதிரி k into f of x equal to k into d by dx of f of x, d by dx of k equal to 0, d by dx of x power n equal to n into x power n minus 1, d by dx of log x அப்படிங்கிறது 1 by x, d by dx of log x base a நம்ம 1 by a log x, d by dx of a power x into log a, d by dx of e power x, d by dx of sin x அது cos x, d by dx of cos x அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x, d by dx of tan x அது டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant squared x, d by dx of secant x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா secant x tan x, cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant x cot x, cot x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant squared x, cot இது ஆக்சுவலாக இது cot x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் cosecant squared x, sin inverse x ஃபார்முலா 1 by root of 1 minus x square, cos inverse x ஃபார்முலா minus 1 by root of 1 minus x square, tan inverse x ஃபார்முலா 1 by 1 plus x square. இது சரியாக தெரியல அப்படின்னா 1 by 1 plus x squareன்னு எழுதிக்கிங்க. அதே மாதிரி d by dx of cot inverse x is equal to minus 1 by 1 plus x square, secant inverse x equal to 1 by x in root of x square minus 1, cosecant square x equal to minus 1 by x in root of x square minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக தெளிவாக நல்லா படித்து வச்சுங்க. முக்கியமான ஃபார்முலாஸ். தேங்க்யூ.